நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன மாப்பிள்ள இங்க உட்காந்துட்டு இருக்க? ஆபீஸ்ல அம்பிட்டு பேர் உனக்கா காத்துட்டு இருக்காங்களே. ஏய் நீ போட வரேன். எப்ப வருது? வா போலாம். இல்லை போன்னு சொல்றல. அப்படி தனியா உட்காந்து என்ன யோசிச்சுட்டு இருக்க? மாப்பிள்ள என்ன அது? என்ன என்ன நொன்ன பக்கத்துல இருக்கிறது என்னையா? ஏன் இது நீ பார்த்ததே இல்லையா? லூசு போல. என்ன மாப்பிள்ள குடிக்கிற? என்னமோ பண்ணாதப்ப பண்ண மாதிரி பேசுற. நம்ம எப்பவுமே இப்படி பண்ணது இல்லையே. ஏய் என்னடா உளர்ற? உளறது நீயா இல்ல நானா? எப்பல இருந்து இப்படி பகல்ல குடிக்க ஆரம்பிச்ச? குடிகார பையில உருப்பட மாட்டான் தான். அதுவும் பகல்ல குடிக்கிறவன் இருக்கான் பாரு, அவெல்லாம் சோலி முடிஞ்ச கேஸ். இந்த பாரு, எவன் ஒருத்தன் காலங்காத்தாலே குடிக்கிறானோ அவனெல்லாம் சாமியே நினைச்சாலும் காப்பாற்ற முடியாது. அவன் எல்லாம் குடிக்க அடிமைன்னு அர்த்தம். ஏய் வாயை மூடிட்டு போறியா? கூட நான் எதுக்கு வாயை மூடிட்டு இருக்கணும்? அங்க அவன் காசு பணம் இல்லைனாலும் உங்க ஐயா மேல இருக்கிற மரியாதையில வேலை செய்ய காத்துட்டு இருக்காங்க. இவர் இங்க உட்காந்து குடிச்சிட்டு இருக்காரு. ஏய் கூட வாரேன். மாப்பிள்ள என்ன காரியம் பண்ற நீ? என்னையில இருந்து இப்படி தனியா குடிக்க ஆரம்பிச்ச? என்னடா கொஞ்சம் பாக்குவத்துல வச்சு அழைக்கணும்ன்றியா? இப்படி ஏட்டிக்கு போட்டியா பேசாத மாப்பிள்ள. நீ ஒருத்தன் தனியா உட்காந்து குடிச்சானா அதுக்கு என்ன அர்த்தம்? அவனுக்கு போதை வேணும்னு அர்த்தம். இல்லடா அவனுக்கு மனுஷங்க யாரையும் பார்க்க பிடிக்கலன்னு அர்த்தம்டா. மாப்பிள்ள யாரை நம்புறதுலே தெரியலன்னு அர்த்தம். உசுருக்கு உசுர நினைக்கிற தகச்சியை துரோகம் பண்றப்ப இந்த உலகத்துல வேற யாரும் நம்புறதுன்னே தெரியலன்னு அர்த்தம்டா. நண்பேன் நண்பேன் எவனை நம்பணும்னா அவனே முதல்ல ஊத்துனதுக்கு அப்புறம் யாரை பார்த்தாலும் பயமா இருக்குன்னு அர்த்தம்டா. எவனையுமே பார்க்க பிடிக்கலன்னு அர்த்தம்டா. மாப்பிள்ள சக்தி சொல்றது கேளு, அழாதையா. கையறா முத. என்னப்பா என்னையே இப்படி பண்ற? ஆமாடா உன்னைத்தான் அப்படி பண்ணுவேன். ஏலே எதிரி அடிச்சாண்ட உடம்பு மட்டும்தான்டா நோவு. ஆனா கூட இருக்கிறது குத்துறா மனசு நோவுதுடா. சரி அப்படி செத்துல அப்படி தோணுதுடா. என்ன சத்தி இப்படி பேசுற? ஏலே ஒருத்தர் வேணாம்டா, ஒருத்தர் வேணாம்டா, போகடா. அப்படியே போயிடுறா. மாப்பிள்ள இப்படி மனசு விட்டு போகாதையா? ஏலே எனக்கு எவனுமே வேணாம்டா. நான் தனி ஆள்றேன், தனி ஆள். போதும்டா சாமி, பண்றதெல்லாம் போதும்டா. ஏலே ஏடா தப்புன்னு நானு ஊர்ல அப்படி பேர் தப்புன்னு சொல்றப்ப நான் அவங்கள நம்பலடா. நம்பல இல்லையாடா சொல்றா. துரோகம் விட்டாயிடா. ஏலே உன்னை கூட நான் கண்ணத்துல அடிச்சுடா. அவங்கள பத்தி தப்பா சொல்றேன்னு உன்னை கண்ணத்துல அடிச்சுடா. என்ன பூசாரி மன்னிச்சிடுறா.
சொன்னது சரிடா. நான் நம்பினதே தப்பு. ஏய் விடப்பா, அதெல்லாம் இருக்கட்டும். இல்லை பூசாரி, நான் மோசம் போயிட்டேன்டா. அத பத்தி பேச வேணாம்னு சொன்னியப்பா. இல்லடா பூசாரி, நான் மோசம் போயிட்டேன்டா. இந்த அண்ணன் இழிச்ச வாயா, அவன் ஒரு ஊருக்காரன். இவனுக்கு ஒண்ணுமே தெரியாத பிஸ்கோ தின்னாடுற என் தங்கச்சி நினைச்சிட்டாங்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்லப்பா. இல்லை பூசாரி, அவ சொன்ன எல்லா கதையும் நான் நம்பல இல்லடா. அவ கடைசியில ஒரு சின்ன பள்ளி கதை சொல்ற மாதிரிடா நீ ஏமாத்திருக்கா. அவ மேல இருந்த நம்பிக்கையில அவ சொல்றதெல்லாம் உண்மைன்னு நான் நம்பலடா. இம்முட்டு கலத்தனம் அவளுக்குள்ள இருக்குன்னு எனக்கு தெரியாம போச்சாடா. சத்தி, ஏற்கனவே இந்த ஆறுச்சாமி காசு பணத்தை அள்ளி விட்டுட்டு இருக்கான். நம்ம பலமே கிரவுண்ட் ஒர்க்கு தான். வேலை செய்யாம விட்டா ஐயா தோத்துருவாரியா. ஆமாடா. இல்லை பூசாரி, அவங்களை கிளம்பி போக சொல்றேன். போ சொல்லுனா எங்க போ சொல்றது? நம்ம தான்ப்பா பிளான் பண்ணி கொடுக்கணும். நான் வரலடா, நீ தானே பாத்துக்கிறன்னு போட. சத்தி விளையாடாதயா, ஒழுங்கா நீ எழுந்திருச்சு கிளம்பு. இல்லடா, நான் வரலடா. சரி போ, நானும் கிளம்பி என் வீட்டுக்கு போறேன். உனக்கே உங்க ஐயா ஜெயிக்கணும்னு அக்கறை இல்லைன்னா எனக்கு என்ன வந்துச்சு? பூசாரி, நானும் வரேன்டா. பாத்து பாத்து. நீ காலையில இருந்து எப்படித்தான் குடிச்சு தொலைஞ்ச? ஏலே இந்த இதை மட்டும் குடிச்சுக்கிறேன்னா அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நீ வா போலாம். உன்னால நிக்கவே முடியல, இதுல இன்னும் வேறயா? பாத்தியா சத்தி? சத்தி நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னடா திடீர்னு ஃபோன் எல்லாம்? உனக்கு தான் ஒண்ணுமே இல்ல, நான் தான் உன்னையும் நினைச்சிட்டு இருக்கணும். அப்படி இல்லம்மா, பொண்ணுங்க கவலையை வெளியே சொல்லுவாங்க, ஆம்பளைங்க வின்னர் வடிவேல் மாதிரி. என்னதான் பிரச்சனை புரட்டி புரட்டி அடிச்சாலும் வெளியில காட்டாம சுத்திட்டு இருப்பாங்க. என்ன விஷயம் சொல்லு, நீ அவ்வளவு லேசில ஜெர்க்காக மாட்டியே. ஆண்டல ஆண்டல அன்னைக்கு நீ புடவை கட்டிட்டு வந்தல, சரி விடு, நீயே கவலையில் இருக்க. நான் எதுக்கு இந்த சமயத்தில் ரொமான்ஸ் பண்ணிட்டேன்? சரி, உன் பிரச்சனை என்ன சொல்லு. அன்னைக்கு புடவை கட்டிட்டு வந்தப்போ என்ன? வேணாம் விடு. ஆரம்பிச்சல்ல, என்னன்னு சொல்லு. அது வந்து வேணாம், அப்புறம் நீ பயங்கரமா கடுப்பாயிருவ. ஒண்ணு ஆரம்பிக்காம இருக்கணும், இல்ல ஆரம்பிச்சா முடிக்கணும். சும்மா புடவை கட்டி இருந்தப்பன்னு ஆரம்பிச்சு அப்புறம் சொல்றேன்னா என்ன அர்த்தம்? அன்னைக்கு புடவை கட்டிட்டு வந்தப்போ நீ பாக்குறதுக்கு அழகா இருந்த. போய் நீ சொல்ல வந்தது இது இல்ல, ஒழுங்கா என்னன்னு சொல்லு. என்னடா? ஆண்டல அன்னைக்கு புடவை லோஹிப்ல தானே கட்டியிருந்த. எரும மாடு, எரும மாடு, எருமடா நீ. கரும கரும. ஹலோ, வயசு பையன்பா. நீ வயசு பையன் இல்ல, வயசான பையன். ஏதோ ஒண்ணு, நீ கட்டினது தப்பு இல்ல, நான் பார்த்தது தப்பா? பேச்ச மாத்திரியா? அது இல்லாண்டல அன்னைக்கு நீ புடவை கட்டியிருந்த. போதும். உன்னை வச்சுட்டு ஒரு சீரியஸான விஷயம் பேச முடியுதா? நான் அதை பேச வந்த மொத்தமா மாத்தி விட்டுட்டேன். இப்ப சொல்லு, என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல. அட சொல்லுப்பா. போடா, மொத்தமா பேச்சு மாத்தி விட்டுட்டு இப்ப வந்து சொன்னா என்ன சொல்றது? அட சொல்லு ஆண்டல, நீ ரொம்ப சீரியஸா இருந்த, ரொம்ப டென்ஷனா இருந்த. உன்னை கூல் பண்ணலாம் தான் லைட்டா கொஞ்சம் காமெடி பண்ண.
மேட்ரு என்ன சொல்லு. அண்ணனை பத்தி யோசிச்சா ரொம்ப கவலையா இருக்கு. நானே இதை பற்றி உங்கள்கிட்ட பேசணும்னு நினச்சேன். இதே ரேஞ்சில் போச்சுன்னா எலெக்ஷன் உங்கள் அப்பா போட்டுக்குவாரு. அப்பா ஜெயிக்கிறதும் ஜெயிக்காதும் பெரிய விஷயம் இல்ல. அண்ணன் வித்தியாசமா பிஹேவ் பண்ணுது. அதான் ஏன்னு எனக்கு தெரியல. மாமா உன் டீம் அப்படி நடந்துக்கிறாரு. என்கிட்ட தான் அப்படி நடந்துக்குது. சரியா பேசுறது இல்ல, பழைய மாதிரி என்ன கண்டுக்கிறது இல்ல. ஆண்டாள்னு ஒருத்தி அந்த வீட்ல இருக்கிற மாதிரியே தெரியல. பகல்லெல்லாம் குடிக்கிறதா கேள்விப்பட்டேன். அப்படியா? ம். கேன்வாசிங் கூட வர்றதே இல்லை. ஏன்? என்ன கேட்டால் எனக்கு என்ன தெரியும். என்னடா இப்படி சொல்ற? நீதானே வெளியே இருக்க ஆளு, நீதான் என்னன்னு சொல்லணும். எனக்கு புரியல. எனக்கு என்னமோ அண்ணா உன்கிட்ட சண்டை போட்டதுல இருந்து தான் இப்படி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். என்ன சொல்ற நீ? அது சீரியஸா தான் சொல்றேன். அண்ணனோட பெஸ்ட் ஃப்ரெண்டு நீ. அண்ணனுக்கும் உனக்கும் முட்டிக்கிட்டதுக்கு அப்புறம் தான் அது மனசு சரியில்லாம இருக்கு. எனக்கு ஒன்றும் அப்படி தெரியல. நாங்கள் அடிச்சுக்கிறது சேர்ந்துக்கிறது அப்பப்போ நடக்கிறது தான். இதில் வேற ஏதோ இருக்கு. வேற என்னவா இருக்கும்? தெரியல. எலெக்ஷன் வந்தாலும் வந்துச்சு, மொத்தமாக எல்லார் நிம்மதியும் போச்சு. எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குடா. நீ எதுக்கு டென்ஷன் ஆகுற? ஒருவேளை இந்த பிரச்சனைக்கு நான் தான் காரணமோன்னு. எதுக்கு இப்போ நீ சம்பந்தமே இல்லாமல் எதையோ யோசிக்கிற? ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரியா இருக்கும். ஆண்டல எல்லாம் சரியாயிரும். திரும்பவும் நாமலாம் பழைய மாதிரி ஒன்றா சேர்ந்து கலக்கலாம். ம். இந்த புடவை இதுக்கு முன்னாடி நான் பார்த்த மாதிரியே தெரியலையே. புது புடவைங்க. தீபாவளிக்கு எடுத்ததா இல்ல பொங்கலுக்கு எடுத்ததா? இல்ல, இது தேர்தலுக்கு எடுத்தது. அடிப்பாவி, இதுக்கெல்லாமா புடவை எடுப்பாங்க? மாமாவுக்காக பிரச்சாரத்துக்கு போலான்னு 10 புடவை எடுத்து வச்சேன். மாமா தான் கூப்பிடவே இல்ல. அதனால அதுல ஒரு புடவை எடுத்து ஓட்டு போட போலான்னு கட்டியிருக்கேன். ஓட்டு போட வேணான்னா சொல்லுங்க, நான் வீட்டுக்குள்ள போயிடுறேன். ஆமா, இதுக்கெல்லாம் ஏது காசு? காசு யாரு கொடுத்தா? புடவை மட்டும் தான் நான் எடுத்தேன். பில்ல உங்க ஆபீஸ்க்கு அனுப்பியிருக்கேன். என்ன தாசில்தார் பொண்டாட்டி ஒரே சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுது. ஒண்ணே இல்லைங்க மாமா, ஓட்டு போட போறதுக்காக புது புடவை வாங்கி கட்டியிருக்கேன். இந்த புடவை விலையை கேட்டுட்டு தாசில்தார் மூச்சடிச்சு போய் நிக்கிறாரு. அதான் சிரிச்சிட்டு இருக்கேன். ஏண்டி உன் புருஷன் மூச்சடிச்சு போய் நிக்கிறான், உனக்கு சிரிப்பா இருக்கா? எனக்கு என்னமோ இவ இந்த புடவைய காசு கொடுத்து வாங்குற மாதிரி தெரியல. என்னப்பா சொல்றீங்க? ஆறுச்சாமி பெண்கள் ஓட்டை வாங்குறதுக்காக ஆளுக்கு ஒரு பட்டுப்புடவை கொடுத்ததாக கேள்விப்பட்டேன். ஐயோ மாமா, சொல்லுமா. எதிரி கிட்ட கை நீட்டி புடவை வாங்குற அளவுக்கு நான் மோசமானவ கிடையாது. அப்ப காசு கொடுக்காம கடனுக்கு புடவை வாங்குறது மட்டும் யோக்கியமா? ஏன் மாமா காலையிலே டென்ஷன் ஆயிக்கிட்டு? உங்களுக்கு சனி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது உங்களை சும்மா இருக்க விடாது. உங்களை அறியாமலே உங்க வாயில வார்த்தை வந்து விழும். கூட இருக்கிறவங்களே பகையாளி ஆவாங்க. பொது வாழ்க்கையில இருக்கவங்களுக்கு புகழ் மங்கும். முடக்குவாதம், மூளைச்சூடு, பைல்ஸ் ப்ராப்ளம் இதெல்லாம் கூட வருமாமா. சபா, ஒரு முட்டாளோட இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த முட்டாளுக்கு நாம முட்டாளுங்கிறது தெரியாம இருந்தா அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். மாமா, அவரை திட்டாதீங்க, அவரு ரொம்ப பாவம். ஐயோ, என்னங்க என்னங்க கிளம்பும் போதே கால் இடருது. உள்ள வந்து தண்ணி குடிச்சிட்டு கிளம்புங்க. இன்னும் 2 நிமிஷம் நான் இங்க இருந்தேன், பைத்தியமே பிடிச்சிரும். நான் போறேன். இல்லைங்க, சகுனம் சரியில்லைன்னு தானே. தோத்தாலும் பரவாயில்ல, என் டெபாசிட்டே போனாலும் எனக்கு கவலை இல்ல. நான் கிளம்புறேன். என்னங்க என்னங்க கொஞ்சம் நில்லுங்க, நான் சொல்றத கேளுங்க. எல்லாம் உன்னாலதான். எல்லாம் மேல இருக்கிறவனோட வேலைங்க. சனிதான் குடுக்கும், ஆனா அனுபவிக்க முடியாம கெடுக்கும். உங்க கூட பேசிட்டு இருந்தா அவ்வளவுதான். வா.
80% ஓட்டு விழுந்திருக்கான். இதுவரைக்கும் இந்த மாதிரி போலிங் ஆனதே இல்லை. அது நல்லதா கெட்டதா தம்பி? அது நியாயமான ஓட்டுகளா இருந்தா நமக்கு நல்லது, கள்ள ஓட்டா இருந்தா நமக்கு கெட்டது. எல்லாரையும் வண்டி வச்சு ஓட்டு போட கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஏகப்பட்ட பணம் வேற செலவு பண்ணிருக்காங்க. கடைசி 1 மணி நேரம் பூத்துல இருந்து அவங்க ஆளுங்களே விழாத ஓட்டெல்லாம் போட்டதா சொல்றாங்க. இப்ப கெட்டவங்களுக்கு தான் காலமா இருக்கு. பாப்போம். ஐயா, நான் ஒரு விஷயம் சொன்னா தப்பா எடுத்துக்காதீங்க. இல்லைங்கய்யா, சக்தி தம்பியை நம்பி தான் இந்த தேர்தல் நாம இறங்கணும். தம்பி கடைசி 10 நாளா பிரச்சாரத்துக்கே வரலங்கய்யா. அடிதடி கலாட்டான்னு அவங்க சைட்ல நிறைய பிரச்சனை பண்ணாங்கய்யா. தம்பி இருந்திருந்தா தட்டி கேட்டிருக்கோம். எல்லாத்த விட முக்கியமான விஷயம் ஓட்டு போடுறதாங்கய்யா. அவரோட ஒரு ஓட்டை போடுறது கூட அவர் வரலங்கய்யா. தம்பி பண்ணது ரொம்ப தப்புங்கய்யா. இருந்தாலும் தம்பி சொல்லியிருந்தா நம்ம இந்த தேர்தலில் நின்றுக்க மாட்டோம். எங்களுக்காக இல்ல, அட்லீஸ்ட் உங்களுக்காவது தம்பி இதை பண்ணியிருக்கணும். பண்ணல. சக்தி பண்ணது தப்பு தான். அவன் சார்பில் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஐயா, அதெல்லாம் வேணாங்கய்யா. மனசுல பட்டதை சொல்றோம். புரியுது. நீங்களாம் காலையிலேருந்து பூத்தில் இருந்திருப்பீங்க. போங்க, போய் ரெஸ்ட் எடுங்க. ஐயா வரங்க. ஐயா, சக்தி நமக்கு ஏதாவது பிரச்சனைனா நம்ம சாமிகிட்ட முறையிடலாம். சாமியே நம்மளை போட்டு பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டா வாய்க்க வேண்டியதுதான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னப்பா அந்த பக்கம் பெரும்புலிங்க யாரையும் காணோம், உதிரிங்க மட்டும் தான் நிக்குது. தோக்க போற பக்கம் அப்படித்தாண்டா இருக்கும். இந்நேரம் எல்லாரும் வீட்டுல தலையில முக்காடு போட்டு உட்காந்துருப்பாங்க. அந்த கலெக்டர் மூஞ்ச நான் பார்க்கணும்ப்பா. பாப்போம் ஆரிச்சாமி, கண்டிப்பா பாப்போம். அவன் வரமாட்டான்ப்பா. வரலைன்னா நம்ம விட்டுருவோமா? வண்டியை போட்டு வீடு தேடி போய் பாப்போம். அப்படியாப்பா சொல்றீங்க? நீ பஞ்சாயத்து சேர்மன்டா, ஊருக்குள்ள எங்க வேணாலும் போலாம். உன்னை யாரா கேள்வி கேட்க போறா? ரிசல்ட் வரட்டும்பா, அப்புறம் வச்சுக்கிறேன் உங்களை. என்ன இது இன்னைக்கு இப்படியே பண்றான்? தம்பி, சக்தி வரலையா? ஏதோ முக்கியமான வேலைன்னு சொல்லிட்டு போனாப்ல, இந்த வந்துருவாரு. அவரைத்தான் ஐயாவுக்காக ஏஜென்டா போட்டுருந்துச்சு. இப்ப நம்ம சார்பில் யாரும் இல்லாம ஓட்டு என்ன ஆரம்பிச்சிட்டாங்க. அதை நான் பாத்துக்கிறேன். சரி, கலெக்டரே வரலையா? எனக்கு தெரியலங்க, நானும் உங்களை மாதிரி தான். இல்லங்க, ஜெயிப்போ தோப்போ வாக்காளர் கூட இருக்கணும்ல, அப்பதான் ஒரு கெத்தா இருக்கும். ஆள் இல்லைன்னா நம்ம ஏதோ பயந்துகிட்டு ஓடிட்ட மாதிரி ஆயிடும். அப்புறம் எப்பவுமே அசிங்கமா பேசுவாங்க. நம்ம வாயவே திறக்க முடியாத நிலைமை ஆயிரும். ஏங்க, உங்களுக்கே தெரியாதா கலெக்டர் எம்பிட்டு பெரிய ஆளுன்னு? இந்த சின்ன பையன் ஏதாச்சும் பண்ணிட்டா அப்புறம் அவருக்கு அசிங்கமாயிடும்ல. அதுவும் சரிதான். அதனாலதான் நான் அவரை வர வேண்டாம்னு சொல்லிட்டேன். சரி சரி இருக்கட்டும்.
என்னப்பா இம்புட்டு நேரம் பண்றாங்க? ஓட்டு மிஷின்ல ஏதோ கோளாரா, அதான் பார்த்து சரி பண்ணிட்டு இருக்காங்க. பெரிய பெரிய தொகுதிலாம் 2-3 மணி நேரத்துல ஓட்டு எண்ணி முடிச்சிடுறாங்க. இந்த பஞ்சாயத்து ரிசல்ட்டை சொல்றதுக்கு அர்த்த ராத்திரி ஆகுது. எவ்வளவு நேரம் ஆனா ஜெயிக்கிறது நம்ம ஆகி போச்சு, முள்ளமா போவோம். அதுவும் சரிதான்ப்பா. ஆனாலும் சட்டு புட்டுன்னு சொல்லிட்டா கொண்டாட்டத்தை ஆரம்பிக்கலாம்ப்பா. அரிச்சாமி, கலெக்டர் லேசுப்பட்டவன்லடா, எதையாவது ஒண்ணு பண்ணிருப்பான். ஒன்னும் கிழிக்க முடியாதுப்பா. அவன் வீட்டுல உள்ள 3 ஓட்டு அவனுக்கு முழுசா விழுந்திருக்காதுப்பா. அது சரிடா. எத்தனை ரவுண்டு என்னவாங்க? மொத்தம் 3 ரவுண்டு தான். ஓ, ஆண்டிப்பட்டி ஊராட்சி ஒன்றிய தலைவர் பதவிக்கான வாக்கு எண்ணிக்கை விவரம்